வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் என்ன வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆண் பெண் வசிய முறையை நீங்களே விரும்பக்கூடிய நபருக்கு ஏவல் அனுப்பி நீங்கள் நினச்ச நபரை வசியம் பண்ணக்கூடிய முறை. இந்த முறையை கொண்டு நீங்கள் யாரை வேணாலும் மோகனம் பண்ணலாம், ஆகர்ஷணம் பண்ணலாம், வசியமும் பண்ணலாம். இது கணவன் மனைவிக்கு மட்டும் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. ஒரு தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க தனக்கு சாதகமாக வசியமாகணும், இல்லாட்டி இந்த ரியல் எஸ்டேட்டில் இந்த பணம் கொடுத்தல் வாங்கல், அந்த நபர்களும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு ஆள் சுயநினைவு இழந்து உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக இந்த முறையை நீங்கள் பண்ணலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்கள், சரிங்களா? அதை ஒரு நாள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த நட்சத்திரத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை எழுதுங்க. எந்த எந்திரத்தில் எழுதணும் அப்படின்னா, காரியத்தகட்டில் எழுதுங்க. காரியத்தகட்டில் எழுதி இந்த எந்திரத்தை சுத்தி பண்ணுங்க. அது சுத்தி பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். மஞ்சள், பால், இளநீர், விபூதி, 2 எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமம் தடவி நல்லா பிழிஞ்சு விடுங்க. இல்லை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு பண்ணோம்னா ஒரு மஞ்சள் நீரில் நல்லா ஒரு 3 முக்கு முக்கி அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இந்த எந்திரத்திற்கு வசியமை இருந்தால் வசியமை வைங்க, அஷ்டகர்மமை இருந்தால் அஷ்டகர்மமை வைங்க, ஐங்கோலம் இருந்தால் ஐங்கோலம் வைங்க. இதை நீங்கள் தாராளமாக இந்த எந்திரத்திற்கு நீங்கள் வச்சிங்கன்னா வேகம் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த எந்திரம் செயல்படுதுன்னா இந்த மையெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் வச்சுட்டு இந்த எந்திரத்தை ஒரு தாம்பலத்தில் வைங்க. தாம்பலத்தில் வச்சுட்டு இந்த எந்திரத்தை சுற்றி மல்லிப்பூ, உதிரி மல்லிகையை அதிகமாக இது பண்ணுங்கள். நீங்களும் நல்ல வாசனை திரவியங்கள் அதிகமாக மேலே இது பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு இதுக்கு படையல் முழுக்க சைவ படையல் தான், சரிங்களா? அசைவ படையல் போடக்கூடாது, சைவ படையல் தான். என்ன படையல் அப்படின்னா, வழக்கம் போல் பூ, பழம், தேங்காய், அவுள், பொரிக்கடலை, இனிப்பு வகைகள் அதிகமாக வைங்க. பால் வைங்க, இளநீர் வைங்க, தேன் வைங்க. இந்த கடையில் விற்கிறாங்க இல்லையா அந்த சாக்லேட்டு, அதெல்லாம் அதிகமாக வைங்க. உங்கள் உடம்புல அந்த வாசனை திரவியங்கிறது அதிகமாக இருக்கணும். இந்த பூஜை காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் தீய செயல்களில் ஈடுபடாதீங்க, சரிங்களா? இந்த ஒரு 10,008 கொடுத்து சித்தி பண்ணுற அளவுக்கு ஒரு 10 நாள் நீங்கள் எந்த ஒரு தீய செயல்களில் ஈடுபடாதீங்க. எந்த பெண்ணையும் தவறான நோக்கத்தில் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த முறையை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அதே உங்களுக்கு வினையாக முடியும். இப்படி நீங்கள் சித்தி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த நபரை டார்கெட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழில் ஸ்தானத்தில் யாராச்சும் உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னா அவங்கள கூட இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களோட அடையாள பொருள் இருந்தால் அதை சேகரித்து வைங்க. அப்படி அடையாள பொருள் என்கிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களோட உருவத்தை மனதார நினைக்கணும், சரிங்களா? மனதார ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். அவங்களாகவே நினச்சிட்டு ஒரு பாவை செய்யுங்க, சரிங்களா? இந்த பாவை நீங்கள் எப்படி செய்யணும்னா, நீங்கள் பச்சரிசி மாவில் நீங்கள் பாவை பிடிக்கலாம், சரிங்களா? பாவை பிடிச்சி அந்த எந்திரத்தை அதே மாதிரி இன்னொரு எந்திரத்தை எழுதி அவங்களோட நெஞ்சு பகுதியில் இந்த எந்திரத்தை வைங்க, சரிங்களா? பெண்ணாக இருக்காங்கன்னா பெண்ணு மாதிரியே பாவை பிடிக்கணும், சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆணாக இருக்க பட்சத்தில் ஆண் மாதிரியே பாவை பிடிக்கணும். அதுக்குன்னு அவங்க முகம் அப்படியே தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களாகவே நினச்சிக்கிட்டு உங்களோட அந்த எனர்ஜி அந்த பாவையில் இறக்குங்க, சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட மந்திர அலைகளை, அந்த எனர்ஜியை அந்த பாவையில் நீங்கள் இறக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுமோ அதை மனசார நினச்சிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு 1008 உரு நீங்கள் கொடுத்துட்டு இந்த பாவையை நீங்கள் மயானத்தில் நீங்கள் புதைச்சிடணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு உங்களோட உதிரம் இந்த பாவையில் விடுங்க, சரிங்களா? உங்களோட உதிரத்தை இந்த பாவையில் விட்டு மயானத்தில் நீங்கள் புதைக்கலாம். அப்படி நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா எந்த நபரை நீங்கள் நினச்சிட்டு இந்த வசிய ஏவல் பண்ணுறீங்களோ அந்த நபர் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க,
சரிங்களா? வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத அப்படியே தட்டாமல் கேட்பாங்க. இதை வந்து யாரும் தவறான நோக்கத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இந்த முறையை ஒரு திருப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட மாந்திரிகனாலையும் பிரிக்க முடியாது. சரிங்களா? நீங்களே கதின்னு கிடப்பாங்க. ரொம்ப அளவுக்கு மீறிய காம எண்ணத்தில் அவங்க மேலே இருப்பாங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு காரியோடு இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும், அந்த வேண்டுதலை நீங்கள் மனசார நினச்சிட்டு எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படின்ட்டு இந்த மோகினியை வச்சு நீங்கள் ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க வந்து உங்கள் சொல் பேச்சு இணங்க எப்போதுமே இருப்பாங்க. இந்த மாதிரி அதர்வன முறையை யாரும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க. நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்படுறவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து அவங்க இந்த முறையை பண்ணி பலன் பெறட்டும். இந்த மாதிரி மாந்திரிக ஆன்மீக விஷயம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.